நம்பிக்கையின் அடிப்படையிலும் மத நம்பிக்கையின் அடிப்படையிலும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். மக்கா மதினா என்ற மசூதிக்குள்ள மட்டும் ஹிந்துக்கள் போவதற்கோ பிற மதத்தின் போவதற்கோ அனுமதி கிடையாது. ஏன்னா அதை நம்பிக்கை சார்ந்து வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு, பழனி முருகன் கோவில் இருக்கு. நான் இந்துக்களுடைய நிறைய கோவிலுக்கு போயிருக்கிறேன், நிறைய தரிசனத்துக்கு போயிருக்கேன். நான் வழிபாடு செய்யாவிட்டாலும் அந்த நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். என் கட்சியினர் என்னை அழைத்து கொண்டு போய் பிரதமருக்கான ஒரு பிரார்த்தனையும் மற்ற விஷயங்களை செய்யும்போது நான் அந்த நம்பிக்கையை மதிக்கிறேன், அவர்களோடு போய் நான் இருக்கிறேன். ஆனால் நானும் இன்னைக்கு பழனி கோவிலுக்கு போகல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, பழனி முருகன் கோவிலுக்கு வருவதாக இருந்தால் இந்த கடவுளை தான் நம்பினோம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் தான் வரணும் அப்படின்றாங்க. நான் இப்போ என்னால் 2 வேஷம் போட முடியாது. நான் நம்பிக்கையை மதிப்பது வேறு, நானே இந்துவாக மாறுவது வேறு. என்னால் அப்படி மாற முடியாது. அதனால நான் பழனி கோவிலுக்கு போகல. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கூட அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லை குறிப்பிட்டதுக்கு இங்க இந்துக்கள் நான் அப்போ அது வரைக்கும் தான் போயிருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்டி நான் போகலை. ஏன்னா மதிக்கிறேன், அவர்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். அது மாதிரி ஒரு இந்து இப்போ பிஜேபியிலே இருந்து சொல்றாரு, மக்காவில் ஒரு இந்துவை அனுமதிப்பீர்களா, மதினா பள்ளிவாசலுக்குள் ஒரு இந்துவை அனுமதிப்பார்களா? நானே சொல்லுவேன் அனுமதிக்க மாட்டோம், அது எங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம், அதை எப்படி அனுமதிப்போம்னு கேட்பேன். அதே மாதிரி தான் ஒரு இந்துவும் கேட்கலாம். பழனி கோயிலில் எல்லா கோவிலுக்கும் வேலூர் இப்ராஹிமை நாங்கள் அனுமதிக்கிறோம், இது போகல நாங்கள் அனுமதிக்கலன்னா எங்கள் நம்பிக்கை அப்படி இருக்குங்க, நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்னா நாங்கள் புரிஞ்சுக்கிறோம்ல. அது மாதிரி தான் இஸ்லாமியருடைய மசூதிகளில் இஸ்லாமியருடைய தர்காக்களில் 2 இந்துவை பொறுப்பில் போட்டதுனால அவர் உள்ளே போனால் அங்கே புனிதம் பெற்றோன்னா நானே எதிர்ப்பேன். அப்படி இல்லையே, இஸ்லாமிய நம்பிக்கையில் மசூதியிலேயோ தர்காக்களையோ தாராளமாக இந்துக்கள் வரலாம், அமரலாம், எங்களுடைய பேச்சுக்களை கேட்கலாம், எங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கலாம், திறந்த புத்தகமாக இந்த மார்க்கம் இருக்கிறது என்ற மார்க்கத்தில் நீங்கள் இந்து அறநிலையத்துறையோடு ஒப்பிட்டு அதே மாதிரி ராமஜென்ம ட்ரஸ்டோடு நீங்கள் ஒப்பிட்டு பேசுவது நீங்கள் இஸ்லாமிய நம்பிக்கையை அசிங்கப்படுத்துறீங்க. இங்கே இருக்கிற எல்லோரும் நான் சொல்கிறேன், அதாவது ஒரு திமுக காரர்களோ அல்லது திருமாவளவனோ பேசினால் கூட இவர்கள் அரைகுறை முட்டாள்கள், இவர்கள் பேசுறாங்கன்னா இஸ்லாமிய நம்பிக்கை தெரியாது. இஸ்லாமிய நம்பிக்கை பேசுகிற ஆளூர் ஷானவாஸும் ஜவாஹிருல்லாவும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற எஸ்டிபிஐ கட்சியும் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிற இங்கே முஸ்லீம் லீக் போன்றவர்களும் இவர்கள் உட்காந்துக்கிட்டு பேசுறாங்க, ராம ஜென்ம பூமியில ட்ரஸ்ட்ல 2 இஸ்லாமியரை போடலாமா, ஐயப்பன் கோயிலுக்கு 2 இஸ்லாமியரை போடலாமா? மானங்கிட்டவர்களுக்கு அறிவு இல்லையா? இஸ்லாமிய நம்பிக்கை ஏன் இப்படி கொச்சைப்படுத்துகிறீர்கள்?